போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, என்னிடத்தில் வருவார். அவர் வருவார் என்ற வார்த்தை இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் தந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 வாரங்களாக கேட்டோம், அவர் வேகமாய் வருவார். எதற்காக வேகமாய் வருவார்? நம்மை ரட்சிப்பதற்காக. போன வாரம் கேட்டோம், அவர் எப்படி வருவார்? பராக்கிரமசாலியாய் வருவார். எதற்காக பராக்கிரமசாலியாய் வருவார் தெரியுமா? நமக்காய் யுத்தம் பண்ணுவதற்காக. இந்த நாளிலே இந்த வார்த்தை, அவர் வேகமாய் மட்டுமல்ல, பராக்கிரமசாலியை போல மட்டுமல்ல, அவர் மழையை போல வருவார். முன்மாறி பின்மாரியை போல வருவார். எதற்கு தெரியுமா? சங்கீதம் 68 7 8 9 வசனங்களிலே பார்க்கும்போது, தேவனே நீர் ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போய் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருக்கு சொந்தமான சுதந்திரத்தை திடப்படுத்த பலப்படுத்த அவர் மழையை போல வருவார். என் வாழ்க்கையில கர்த்தர் மழையை போல வருவார். நம்புகிறவர்கள், அவர் மழையை போல. சகரியா 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்கன்னா மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று அவருடன் கைகளை உயர்த்தி மழையாக மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் மழையாக மழையாக ஓரலமம்ரே செதனரே நனைக்கணுமே, என் அன்பே என் அன்பே. யோபு 37வது அதிகாரம் அதனுடைய 13 11 12 13 வசனங்களை பார்க்கும்போது, அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். 11 அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். க்ளோரி. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்திலே நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார்.
மழையினால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் உண்டு, மழையினால அழிந்தவங்களும் உண்டு. யோபுவின் வாழ்க்கையில அவன் முதலாவது கண்டது என்ன தெரியுமா? தண்டனை. ஆமென். யோபுவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மேகம் உன் மேல வந்து நின்னுச்சு, ஒரு கார்மேகம் சூழ்ந்தது, எல்லாம் இழந்தாய். ஆனா அந்த மேகம் அங்கே நிற்காது, அவர் அதை சுற்றி திரிய பண்ணுகிறார். அந்த மேகம் உன்னை விட்டு போகும்போது கிருபை நிறைந்த ஒரு மேகம் உன் மேல, ஒரு மேகம் உன் மேல வந்து ஒரு மழை உனக்குண்டான எல்லாவற்றையும் அழிக்குமானா, இன்னொரு மேகம் அதை தொடர்ந்து வருகிறது. இழந்த, நஷ்டப்பட்ட, கைவிட்டு போன, எனக்கான ரேமான்னு சொல்றவங்க அவர் மழையாக வருகிறார். அவர் சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றுகிறவர் அல்ல, துக்கத்தை அவர் ஆனந்த களிப்பை புலம்பலை மாற்றுகிறவர் அல்ல, புலம்பலை அவர் என்ன பண்றார்? சுற்றி திரிய பண்றார். அப்போ இந்த தண்டனைக்குரிய மேகம் அது நிக்காது. அது என்ன செய்யும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போயிரும். லேசான அதிசீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். இது போகும்போது 41வது அதுல ஒன்று உபயோகம். அப்போ அவர் தண்டிக்கிறது கூட நமக்கு எதுக்கு தெரியுமா? உபயோகம். உபயோகம் நல்லதுக்கு தான். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ, ஹல்லேலூயா, நல்லதுக்கு தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 சகலமும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றில் தண்டனையாகும். ஒன்னு வந்துட்டு ஆண்டவரே, போது ஆண்டவரே, திரும்ப யாக்கோபு யாரால் எழுந்திருப்பான் ஆண்டவரே? அவன் சிரித்து போனானே ஆண்டவரே, போதும். பட்டயத்தை உருவி தூதன் நிற்கும் போது கர்த்தர் கட்டளையிடுகிறார். தாவீது ரொம்ப ஃபீல் பண்றார். ஆண்டவர் சொல்ற, போதும் போதும், அவ்வளவுதான். அந்த மேகம் அப்படி பாஸ் ஆகும். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மேகம் பாஸ் ஆகும் போது நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற தண்டனையின் மேகம் போகுது. நாற்பத்தி 41 அதிகாரம் வரைக்கும் வராத ஒரு மேகம் 42வது அதிகாரத்தை யோபுவுக்கு மேல வந்தது. அவன் சிறையிருப்பு மாறினது. அவன் முன்னிலைமை பார்க்கல, அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதம். அதுதான் எசேக்கியேல் 34:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவைகளையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை. ஹல்லேலூயா. தேவன் அவைகளை திட்டம் பண்ணி என்று யோபு 37:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இங்கே ஜெபித்து ஆமென் அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். என் லைஃப்ல ஆண்டவர் இனி ஒரு இந்த கிருபை நிறைந்த மேகத்தை அந்த 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 நீர்த்துளிகள் வைத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிவேன்? யோபு சொன்ன வார்த்தை தான், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த தண்டனையின் மேகம் என் மேல் இருக்கும் போதும் கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று 1000-10,000 விழுந்த பிறகும் கர்த்தர் இன்னும் உங்களை நிக்க வச்சிருக்கிறார்னா, அல்லேலூயா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல
அவர் மழையை போல முன்மாறி பின்மாறிய போல. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கிருபையின் சீசனை கர்த்தரனை காண வைக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆமென் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். முடிஞ்ச அந்த வசனத்தை உங்க நெஞ்சோடு சேர்த்து வைத்து, ஓசியா 6:3 உங்க நெஞ்சோடு சேர்த்து வைத்து, அப்பா நம்பி இருக்கிறோம். நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய புறப்படுதல் எல்லாமே கிதியோனுக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஆனா கர்த்தர் வந்தார் பாருங்க, மழையை போல எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் வந்துட்டாருன்னா உங்க லைஃப்ல ஆமென் ஒரு மழைக்காக காத்திருக்கிறேன். ஒரு எல்லா பகுதியிலும், சரீரத்துல, ஆவியில, மனசுல, குடும்பத்துல, பிள்ளைங்க லைஃப்ல, அப்பா அப்பா ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு வேண்டிய நீர்த்துளிகளை சேர்த்து வைத்திருக்கிற அந்த மேகத்தை என் மேல வர வைக்கிறவரே ஸ்தோத்திரம். என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் தலைமுறைக்கு வேண்டிய நீர்த்துளிகளை சேர்த்து வைத்திருக்கிற அந்த கிருபையின் மேகத்தை தண்டனையின் மேகத்தை விலக்கி கிருபையின் மேகத்தை வரவழைக்கிற எங்கள் தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவருக்கு பயனுண்டா. யோபு கஷ்டப்பட்டதை பார்க்க 4 பேர் வந்தாங்க. யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க சொந்தங்கள் அனைவரும் வந்தாங்க. நீங்க கஷ்டப்படுகிறது 4 பேருக்கு தெரியுதுன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறது 4000 பேருக்கு தெரியும்படிக்கு அந்த மழையை கர்த்தர் உங்க மேல ஹalleluya. எலிசபெத் மலடி என்பது அவள் இனத்தாருக்கு மட்டுமே தெரிந்தது. ஆனால் எலிசபெத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தது, அந்த எருசலேம் முழுவதும் தெரிய வந்தது. உன் குறையை ஜனங்கள் அறிந்ததை காட்டிலும் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற நன்மை அறிகிற கூட்டம் பெரிதா இருக்க போகிறது.